ச்சே, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைடா. லைஃப்ல இருந்து ஏன் நிம்மதி பறந்து போகுது? எனக்கு எதை யோசிச்சு பார்த்துருக்கேமா? நான் சில மனிதர்களை பார்த்துருக்கேங்க. நிறையா விஷயங்கள் அவங்கள சுற்றி இருக்க தான் செய்யும். ஆனால் இருக்கக்கூடிய விஷயங்கள்லையே மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறது. அந்த மிஸ்டேக்ஸை நினச்சி இருக்கக்கூடிய விஷயங்கள்லையே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். பணம் இருந்தாலும் சரி, புகழ் இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, கூட சுற்றி ஆளுங்க இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்க மேலேயா ஒவ்வொரு விஷயங்கள் மேலேயும் நம்ம மிஸ்டேக்ஸை ஃபைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டோம் அப்படின்னு போனால் அடுத்த கட்டம் நிம்மதியை இழந்துருவோம். வாழ்க்கையில் அடுத்தடுத்து போகிறதெல்லாம் சரி, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, எதை வாங்கினாலும் சரி, நிம்மதியை இழந்துட்டோம்னா அதெல்லாம் குப்பைக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுங்க. முதல்ல நிம்மதி அடையணும். அதுக்கு முதல்ல அல்ஹம்துலில்லா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எல்லாத்துக்கும் போதுமானவன் நம்மளை படைச்ச இறைவன். இருக்கிற விஷயத்தில் அதிகமாக மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காதிங்க. மிஸ்டேக்ஸை பார்த்தீங்கன்னா ஓகே அல்ஹம்துலில்லா, இதிலிருந்து இறைவன் நமக்கு ஒரு நன்மையை வச்சுருக்கிறான் அப்படின்னு திருப்தி அடைய நம்ம எல்லாருமே முயற்சி செய்வோம். யாராவது அதிகமாக மிஸ்டேக்ஸை ஃபைன் பண்ணிக்கிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகிறீங்க. முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் விலகிறீங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இறைவனுக்காக தான். ஆனால் நம்மளுடைய வேல்யூ தெரியாமல் எடுக்கிற இடத்துல இருக்கிறது நம்மளுடைய மிஸ்டேக். ஸோ உங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க. எதை நினச்சும் திருப்தி அடையாமல் மட்டும் இருக்காதீங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழக்கூடிய மக்கள் நிறையவே இருக்காங்க. சொந்தமாக யூரின் கூட போக முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கஷ்டம்னு ஒன்று வரும்போது தாங்க தெரியும் அது கஷ்டம்னு. அதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே. நான் உங்கள் முகமது அர்ஷத்.